ஷே அப்பா சூரியன் பூமியில் உட்காந்துருக்க பூமியில் ஆட்டம் ஆடுதான் மானிடப்பே. நீ உத்தரத்தாண்ட ஆடுவ. இந்த ஜென்மத்தில் மானிடப்பேல ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு ரத்தமாக பூமியாக மாறும். டெல்லியும் இன்று கணக்கு போட்ட டெல்லியும் ரத்த பூமியாக மாறும். ரத்த பூமியாக தான் மாறும். டெல்லி தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. முக்கால் சத்தியம். ஏப்பா சந்தோஷம். முனியப்பன் பேசுகிறேண்ணா. ஏப்பா எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கான் ஜம்முன்னு காலையில். சரி சந்தோஷம். அடுத்து இளைஞர்னா இப்போ கொடியை தூக்கி உள்ள ஆட்டை விட்டுட்டேன். அப்போ இந்த கொடியை தூக்கி இளைஞர்கள் வந்து போதையில் ஏற்றணும். உச்சித்தலையில் அடித்தாச்சு. உச்சித்தலை அடித்த உடனே அவன் போதையில் நிற்பான். போதையில் கஞ்சா போதை மாத்திரைகளில் கஞ்சா போதை இளைஞர்கள் பங்களாடுகள்னா அண்ணா திமுக எப்படி இப்போ இந்த செம்மத்தில் முடிச்சலாம் ரத்தமாக பூமியை சிதற விட்டுருவேன். இப்போ இளைஞரை உள்ளே விடுவேன். இதுதான் கணக்கு. இப்போ இந்த செம்மத்தில் தமிழ்நாட ரத்த பூமியாக ஆகிறது இந்த இளைஞர் கொடியை தூக்கி ஆட்டுதானா, கொடியை தூக்கி நடிகர். அப்போ இளைஞராக இருக்கிறவனா இப்போ இளவட்ட பயகளை பெண்ணு ஆணுமா உள்ளே விடுவேன். அப்போ வங்கலடு 2 தரப்பில் கிடக்கான். 2 தரப்பு 10 தரப்பு எல்லாம் கிடக்கும் வங்கலடு. இப்போ திமுக கட்சியில் எத்தனை கட்சிக்காரன் இருக்கணும், அத்தனை கட்சிக்காரனும் தூக்கி எறிவான், கடிப்பான். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ரத்த பூமி மாறுறது. கணக்கு இட்டுறணும்ல அரசியல்வாதிக்கு. அப்போ இவன் ரெட்டலை சின்னத்தில் நாங்கள் 2 காலை பிளந்து நிற்கோம்ங்க. வங்கலடு அடிக்கிறது யார்? இப்போ இந்த இளமையை உள்ளே விடுதியா, இளமையை உள்ளே விட்டு கடிக்க குதிரை விட போகிற. இதுதான் கணக்கு. அரசியல்வாதி ரத்த பூமி ஆகணும். அப்போ சட்டத்துடைய போராட்டம் நீதிமன்றத்தில் போடணும்ல. வழக்கறிஞர்களுக்கு உச்சத்தலையில் அடித்தாச்சு. அப்போ வாதாட்டம் கீழே இருந்து வர்றவனுக்கு உச்சத்தலையில் அடித்து மூளையை வரட்டியாச்சு, சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. அப்போ 2 தரப்பில் உள்ள வந்து மோதையில் எனக்கு 10 வருஷம் ஓடுது, 5 வருஷம் ஓடுது, எனக்கு என்ன வாங்கி கொடுக்க மாட்டேங்கன்னு இவனை பிடிப்பான் வழக்கறிஞரை. அப்போ வழக்கறிஞர் பிடிக்கல, 2 தரப்புக்காரன் செட்டு சேரல. என்ன ஆகும்? சின்ன முன்னாமல் செதறும். நீதிமான் உட்கார்ந்துருக்காரு. நீதியை தவறி கோர்ட்டில் நடத்தாத, சரியா, நீதிமன்றத்தில் நடத்தாத, நுப்பாட்டு அப்படின்னு கணக்கு கொடுக்காரு கைலாசத்தில். அப்போ நான் கடிக்க விட்டு மோத விட்டு உன் குடும்பம்லாம் கந்தல் கோலமாக கண்ணீர் கூத்தலாக நடக்கும். உனக்கு மூளை இருக்கு, நீ நடத்துத ஓடுத. வழக்கறிஞர் அங்கே சட்ட போராட்டம் யாருக்கு வரும்? நீதிபதிகளுக்கு வரும். ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பெண்ணுக்கும் சட்ட போராட்டங்கள் வரும். சட்ட போராட்டம் என்ன வரும்? ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் இவன் அரசியல்வாதி சொல்லுவான், சர்ச்சை கோட்டார் போயா நாங்கள் நடக்கும் அப்படியாடா. அப்போ அந்த சட்ட போராட்டத்தை மோத விடையில் அப்போ எல்லா கோர்ட்டு நீதிமன்றத்தில் கணக்கு போகையில் அப்போ என்னடா எல்லாம் டெல்லியும் தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பூரா நம்மகிட்ட மோதான். அப்போ அரசியல்வாதியை என்ன கணக்கில் வரும்? வானரப்பாட இராணுவம் முப்பாட. அப்போ தான் உள்ள கவர்ந்தாண்டா ஈஸ்வரன் தாண்டா உட்காந்துருக்கான். நீதிபதியா ஜட்ஜா கோட்டார்ரா ஐயா, கோட்டார் கடவுள் உட்காந்துருக்கான். கோட்டார் ஆணும் பெண்ணும் ஜட்ஜி ஐயா 2 பேர் உட்காந்துருக்காங்க. பார்வதி பரமேஸ்வர். இந்த செம்மத்தில் அரசியல்வாதியை துவைச்சி எடுத்து போடுவான். முக்கால் சாத்தியம் கொடியை தூக்கி ஆட்டினா சுதந்திர கொடி பாழாக்கி வச்சுருக்கான். இப்போ அரசியல்வாதி கொடியை தூக்கி எப்படி நம்ம உட்காருவோம்னு அவன் நினைக்கான். இந்த சட்ட போராட்டம் அரசியல்வாதி கீழே பூரா உச்சித்தலாடி போராட்டங்கள் எல்லாம் வரையில் தாண்டா. அப்போ தாண்டா கடவுளை தேடுவேன். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. போட்டாச்சு கணக்கு. இளைஞரை கடிக்க விடுவான், போதையில் நிற்பான். இந்த வங்கலடா கிடக்கானா, கடவுள் தான் கடிக்க விடுவான். வங்கலடு 7 வயசு 75 வயசு கிடக்கானா தமிழ்நாட்டில் வங்கலடு. 2 தரப்பு திமுக அண்ணா திமுக கிடக்கானா வங்கலடு. அவனை கடிக்கிறது இவன் தான். முதலமைச்சர்லேருந்து எம்எல்ஏ எம்பி மந்திரி கொடியை தூக்கி ஆட்டுதான். இப்போ ஏற்கனவே இவனுங்களுக்கு பூரா இளமை உள்ள கட்சி கொடி ஆணுக்கு பெண்ணுக்கும் மூளையில் ஏற்றுதோ கடிக்கிறதுக்கு. அதை மூளையில் அடித்தாச்சுல, பழைய மூளையை அடித்து எரித்து சுடுகாட்டு எரிப்பு எரித்து கந்தல் கோலமாகி போச்சு. இப்போ விடிவு நட்சத்திரத்தில் மூளையை இறக்குவான் கடவுள். மானிட பேரை தமிழ்நாடு முழுவதும் இறக்கையில் இந்த இளைஞர் போய் வங்களோட கடிப்பான். வீட்டுக்குள்ளே கிடந்தான் கடிச்சு எழுப்பான், வெளியே எழுப்பான். அப்போ தான் ஐயான்னு கூத்தல் நடக்கும். புரிஞ்சுக்குவாங்கடா. கணக்கு போட்டாச்சு. விரிச்சு ஓட்டம் நினைக்கா பேப்பருக்கு. இந்த பேப்பரை வச்சு கடிக்க விடுவான் வங்களோட. அரசியல்வாதியை வங்களோட கடிக்க விடுவான். இளமை உள்ளவன் ஒன்றும் கிடையாது. போதைக்கு மட்டும் பைசா இருக்கும், பணம். அதை வாங்கி ஊற்றிட்டு போய் கடிப்பான். இல்லை வெத்தனை லட்சம் கோடி வச்சுருக்கான், வண்டி போர்வீலர். அதுதான் எம்எல்ஏ பிச்சு எறிவான். கோட்டல் மண்டை தமிழ்நாட்டில் 234 முதலமைச்சர் மந்திரி எம்எல்ஏ எல்லாம் இவனுக்கு தான் இப்போ விடுவான் கடவுள். இவனைத்தான் அடிக்க விட போகிறான். எதாண்டா இப்போ கடவுள் படையா மானிடப்பை நீ சேட்டை பண்ணுற அகம்பா சேட்டையான்னு இப்போ பார்க்கணும் அப்படின்ட்டான்.
முக்கால் சத்தியம் சூரியன் நவநாத்து முனியப்பன். சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷம். வங்கலடை கடிக்க விடுறது, அதுக்கு தான் வங்கலட்டுக்கார பேல போனால் உச்சியில் அடிச்சாச்சு ஒரு அடி மூளை, அப்புறம் மூளை திரிச்சிடுவான். அத்தால் உட்காந்து திரிப்பான், மூளையில் ஒரு அரை கண்ணு 2 பிதுங்கிருச்சப்பா, பிதுங்கி போச்சு. இப்போ கண்டார் வலிமா சிரிக்குமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து எல்லா பேரும் எல்லா பலவற்ற கட்சி கொடி தூக்குறவனுக்கு வங்கலாட்டுக்கு பூரா ஒற்ற மூஞ்சில் அடி, உச்சித்தலையில் அடி, மூளையை வறுத்தாச்சுப்பா, சுடுகாட்டு எரிப்பு வறுத்தாச்சு. இப்போ அமுகி போய் கிடப்பான். இப்போ இந்த இளைஞர் கட்சி கொடி தூக்குதானா இவன்கிட்ட போய் வங்கலாட்டு உள்ளே மாட்டுவான், மாட்டையில் கடிச்சு கொதருவான். அதான் ரத்த பூமியில் முக்கால் சத்தியம்டா.